மேஷம், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்று நிதி நிலைமை சீராக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் நெய் தீபமேற்றி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். ரிஷபம், பேச்சில் நிதானம் தேவை. தொழில் ரீதியான ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். இன்று திடீர் தனவரவுக்கு வாய்ப்புள்ளது. குடும்ப பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி நெய்தீபமேற்றி வரலாம். மிதுனம், நீண்ட நாட்களாக காணாமல் போன பொருள் மீண்டும் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்புள்ளது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம். கடகம், குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். பயணங்கள் லாபகரமாக அமையும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். சிம்மம், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நெய்தீபமேற்றி வரலாம். கன்னி, பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடலாம். துலாம், இன்று நிலுவையில் உள்ள வேலைகளை செய்து முடிப்பதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டுக் கொடுத்து செல்லலாம். கலை மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். நிதி விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படவும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடவும். விருச்சிகம், எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். இன்று மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து சஷ்டி கவசம் படிக்கலாம். தனுசு, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். மகரம், அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம். கும்பம், லாபகரமான நாள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மீனம், பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு
குரு பகவானுக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பலருக்கு விநியோகிக்கலாம்.